அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடியவர் நமது செய்தி ஆசிரியர் திரு அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். சார், இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தினமலர்ல ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன், வைகை, நாகேந்திரன் ஒரே ஓட்டலில் சந்திப்பு நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் ஒரே ஓட்டலில் தங்கியிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகியோரை அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சந்தித்து பேசியது தமிழக அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு பேசுபடு பொருளும் கிடையாது. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயமே தினமலர் செய்தி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் இந்த பத்திரிகை வாங்கினவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வெளியில் எங்கேயும் தெரிஞ்சிருக்க மாதிரியான வாய்ப்புகள் கிடையாது. தமிழக அரசியலில் பரபரப்பு அப்படிங்கிறதுலாம் ஒரு விஷயமும் கிடையாது. தமிழக அரசியல் இப்போ பரபரப்பு என்னென்னா இப்போ நம்ம பூவை ஜெகன்மூர்த்தி அவர் ஒரு ஹியூமன் டிராஃபிக் விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காரு, ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்புறம் ஏடிஜிபி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது சார்ந்த பெரிய விசாரணை போயிட்டுருக்கு. ஒரு சீரியஸான விஷயமா போயிட்டுருக்கு. அதுதான் ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்குது. அது என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரியான விஷயம் அப்புறம் திமுக வர்சஸ் அதிமுக, ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி அப்படின்ற மாதிரி அறிக்கை மாற்றி அறிக்கை வர்றது, விமர்சனம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்கும்போது தமிழக அரசியலில் கடும் பேசுபடு பொருளாக ஒரு செய்தி உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு செய்தி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்ததும், இது எனக்கு தெரிஞ்சு தினமலருக்கு மட்டும்தான் ஒரு வேல்யூவான செய்தி. இன்னும் தினமலருடைய ரெகுலர் ஆடியன்ஸே கூட இதை ஒரு முக்கியமான செய்தியை கருத மாட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். அது ஒரு செய்தியல்ன்ற மாதிரி லெஃப்ட்டில் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னா, திருச்சியில் ஒரு ஹோட்டல், தனியார் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. யாருன்னா திருமாவளவன் தங்கியிருக்காரு. பிறகு அங்கே வைகை செல்வன் தங்கியிருக்காரு. வைகை செல்வன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர். ஒரு அதிமுகவில் ஒரு இன்டலெக்சுவல், ஒரு குறிப்பிட்ட கருத்தியல் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர் அவர் வைகை செல்வன் அவர்கள். பிறகு இவர் நம்ம நயினா நாகேந்திரன் பாஜகவோட மாநில தலைவர். இந்த 3 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நியூஸ். ஃபஸ்ட்டு 3 பேர் எதனால் அடிப்படையில் மீட் பண்ணாங்கன்னா, திருமாவளவன் எதுக்காக அங்கே போனார் அப்படின்னா, அவர் திருச்சியில் ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார். மத நல்லிணக்க மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு திருச்சியில் நடத்தினால ரெஸ்டிங் ஏரியாவை அந்த ஹோட்டலில் செலக்ட் பண்ணி அங்கே தங்கியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரனும் பிறகு வைகை செல்வன் அவர்களும் ஏன் அங்கே போனாங்க அப்படிங்கிற அந்த காரணம் தெரியல. வேறு எதுக்காக போனாங்களா தங்கினாங்களா எனக்கு தெரியல. எதாச்சும் ஒரு மீட்டிங் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இது மூலமாக அது என்ன செய்தி சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே, அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னார்னா, பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிடுச்சு. ஸோ எங்கள் கூட்டணி விரைவில் மற்ற கட்சிகள் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நயினா நாகேந்திரனும் எல்முருகனும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கள் பக்கம் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த காலத்தில் சொன்னாங்க. இப்போ திமுக கூட்டணிக்குள்ளே என்ன டாக் போகுது அப்படின்னா, சிபிஎம் குறிப்பாக அதோடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் நாங்கள் இந்த மாதிரி கேட்போம். லாஸ்ட் டைம் சில விஷயத்துக்காக நாங்கள் காம்ப்ரமைஸாக போயிட்டோம், பட் இந்த முறை அப்படி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சீட்ஸ் டிமாண்ட் பண்ணுறதா சொல்கிறாரு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களும் அதை சொல்கிறாரு. இதெல்லாம் முக்கியமான விஷயம் போகுது. இதெல்லாத்தையும் தாண்டி வேறு எந்த விதமான ஒரு டாக்கிங் சப்ஜெக்ட்டுமே இப்போ கூட்டணிக்குள்ளே எதுவுமே இல்லை. அது எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதாவது பாஜக தனியாக களம் காணுது. திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது, அதிமுக தலைமையான ஒரு கூட்டணி ஒன்று இருக்குது, பாஜக தனித்து வேறு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு அப்படின்னா கூட சரி, திருமாவளவனை இன்றைக்கி வைகை செல்வன் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னா ஓகே ரைட்டு, என்ன காய் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அங்கே முழுக்க திருமாவளவன் போன்ற, அதாவது ஒரு இடதுசாரி கருத்தில் பேசுகிறவங்க, பிறகு திராவிட கருத்தில் பேசுகிறவங்க, அம்பேத்கர் கருத்தில் பேசுகிறவங்க யாருமே அங்கே உள்ளே வரவே முடியாத அளவுக்கு கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாஜகங்கிற ஒரு பார்ட்டியை தூக்கி உள்ள கூட்டணியில் வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி க்ளோஸ் பண்ண வச்சுட்டு இப்போ எப்படி திருமாவளவன் அவர்கள் வருவார் அப்படின்ற மாதிரியான சில செய்திகள் இது மூலமாக, எப்படி நாகேந்திரன் திருமாவளவன் சந்தித்து அதை வைகை செல்வன் நாகேந்திரன் ஒரு கூட்டணியில் இருக்கான்னு வச்சுக்கலாம். இவங்க பாஜக, ஒரு அதிமுக, 2 பேரும் ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சி. இந்த முகாம், அதாவது திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு முகாம். இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் இருக்காங்க. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக அவர் திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டார். பாஜக பாமக இருக்கிற அணியில் ஒருபோதும் விசிக இருக்காதுன்னு கிளியராக சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கான வாய்ப்பே முழுவதும் இல்லை. இதில் பாமக இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சமாக அதை பேசலாம், இது இறங்கி வர வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பாஜகவே இருக்குது. பாஜகங்கிறது பெரிய அளவில்
திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த கருத்திலோட உடன்பட மாட்டார், அதோட பயணிக்க மாட்டார், எந்த வகையிலையும் வந்து அதுக்கு நேர்முறையாக நிற்கக்கூடிய நபர் தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது கூட்டணிக்கான விஷயங்கள்லாம் வந்து சாத்தி நம்ம பார்க்கலாம்? இப்போ கடந்த காலத்தை எடுத்து பார்க்கும்பொழுது, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் அந்த சமயத்துல பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியே வந்தப்போ எடப்பாடி சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி விசிக எங்களோட வந்து சேரும், திருமாவளவன் எங்களுடன் வந்து சேருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு சார். அப்போ என்னன்னா பாஜகலேருந்து வெளியே அவங்க வந்துட்டாங்க. வெளியே வந்ததுனால அந்த டாக் உருவாச்சு. உண்மையிலே வந்து அந்த முயற்சி அதுக்காக தான் செய்யப்பட்ட ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பொலிட்டிக்கல் தியரி இருக்குது. அதாவது என்னன்னா தொடர்ச்சியாக வந்து அதிமுக தங்களோட சிறுபான்மை வாக்குகள் இழந்துட்டு இருக்காங்க. அந்த வாக்குகள் ஃபுல்லாகவே திமுக கூட்டணிக்கு போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணி பலவீனப்படுத்தணும், அவங்களுக்கு போகக்கூடிய இந்த சிறுபான்மை வாக்குகளை நம்மளும் பெறணும், நம்மளும் பாஜக எதிர்க்கக்கூடிய அரசியல் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் வந்து அந்த கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே வந்தது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு அவங்க மட்டும் பண்ண நாங்களும் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் நினச்சார். சரி, ஓகே. ஆனால் அவங்க எந்த அளவுக்கு பாஜக எதிர்த்தாங்க, எந்த அளவுக்கு பாஜகோட கொள்கை ரீதியான விஷயத்தையும் சித்தாந்தத்தையும் எதிர்த்து ஃபைட் பண்ணாங்க, கேள்வி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா இபிஎஸ் வந்து அந்த விஷயத்தில் ரொம்ப சைலண்டாக தான் இருந்தார். அவர் உடச்சிட்டு வெளில வந்து கூட உடச்ச மாதிரி தான் தெரிஞ்சு தவிர வந்து எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா வந்து பாஜக அடித்து அட்டாக் பண்ணி பேசுகிறதோ, மோடியினுடைய நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து பேசுகிறதோ, இல்லை அவங்களுடைய மாநாடோ அவங்களுடைய பொதுக்கூட்டமோ வந்து போட்டாங்கன்னா அதில் வந்து எந்த விதமான கண்டிப்பு தீர்மானம் நிறைவேற்றுறதோ வந்து எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ வந்து அதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பெயரளவில் ஒரு கூட்டணி உடைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தவிர முழு மனதோட உடச்சிட்டு வந்து ஒரு அரசியல் செஞ்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் அது தெரியல. சரிங்களா? அந்த காலகட்டத்திலே திருமாவளவன் அதை நம்பி போகலை. இது அப்போவே அது அவ்வளோ ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டதாக இருந்துச்சு அந்த பிரிவுங்கிறதே. சரி, அது ஓரளவுக்கு ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போமே, அது உண்மையிலே பிரிவு எடுத்துட்டா கூட அப்போ கூட அவர் அங்கே போகல. இப்போ வெளிப்படையாக அவங்க போய் சேர்ந்துட்டாங்களே. சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ எங்கே வாய்ப்பு இருக்குது, இவர் எப்படி அங்கே போவார்? அதனால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டோர் வந்து க்ளோஸ்டு டோர் தான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. சார், இப்போ ஆனால் பாஜக பாமக அதில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக திருமாவளவன் போகமாட்டார்னு நம்ம யூகிச்சாலுமே 2006 பார்த்தீங்கன்னா அதே திருமாவளவன் தான் பிரிஞ்சு அதிமுகவோட சேர்ந்தார். அதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்காதா சார்? 2006 வந்து திமுக சீட்ஸ் குறைவாக கொடுத்தாங்க. அது வந்து திருமாவளவன் வந்து அந்த குமரில் ஓப்பனாக சொன்னார், கலைஞர் வந்து எங்களை டீல் பண்ணது சரியில்லை, எங்களுக்கான சீட்ஸ் குறைவாக கொடுத்தாங்க, டிஸ்டர்ப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி 6 சீட்ஸ் நினைக்கிறேன், 6-5 நினைக்கிறேன் கொடுத்தா அதில் பெரிய டிஸ்டர்ப் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு வந்து அங்கே ஏடிஎம்கேக்கு போனாங்க. ஏடிஎம்கே வந்து 9 சீட்ஸ் இன்னும் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஆனால் டோட்டலாக அவங்க தோல்வி, பெரிய தோல்வி. எது ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து அந்த எலெக்ஷனை தோல்வி. அங்கே ஸ்வீப் பண்ணது வந்து ஏன்னா அந்த முறை வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஓகே, அது வேறு விஷயம். அது எதுக்கு சொல்ல வராங்கன்னா, அன்றைய காலகட்டம் மாதிரி இப்போவும் தொகுதி பங்கீடுகளை அப்படின்னு வரும்பொழுது குறைவான சீட்ஸ் கொடுக்கும்பொழுது திருமாவளவன் அதனால் டிஸ்டர்ப் ஆகி இந்த பக்கம் வருவாரோன்னு சொல்கிறாங்க. அவர் டிஸ்டர்ப் ஆனாலும் டிஸ்டர்ப் ஆகாட்டியும் அந்த கூட்டணியில் தான் பயணிச்சாகணுன்ற ஒரு நெருக்கடியை திருமாவளவனுக்கு யார் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதிமுக ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சதுனால அவருக்கு, அதாவது திருமாவளவனுக்கு சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத பார்க்கலாம். மேபி ஒரு வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, விஜய் வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கிறாரு, 3வது அணியாக திமுக அலைன்ஸ் அதிமுக அலைன்ஸ், இந்த 2 அலைன்ஸ் இல்லாத விஜய் வந்து வலிமையான ஒரு கூட்டணி அமைக்கிறாருன்னா, வலிமையான கூட்டணி நீங்கள் கட்சி எங்கே இருக்கான்னு இப்போ நமக்கு தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து சீமான் தனியாக தான் போய் களம் கண்ட போகிறார், அதில் மாற்றம் இல்லை. இப்போ விஜய் மட்டும் தான் தனியாக இருக்க போகிறார். அவர் கூட எந்தெந்த சின்ன சின்ன கட்சிகள் வந்து சேர போகிறாங்க, அவர் இன்னும் அவர் தன்னோட அரசியல் இன்னும் எந்தளவுக்கு ரேடைகளை கொண்டு போகிறார் அப்படின்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி அவர் ஒரு வலிமையான ஒரு கூட்டணி அமைச்சா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ அதுலேயும் ஒரு சிக்கல் உருவாயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். எது விஜய் தலைமையில் ஒரு 3வது அணி வலிமை உருவானா கூட அதில் திருமாவளவன் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதுவும் எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, விஜய் வந்து தன்னுடைய ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் மாநாடை விக்ரவாண்டியில் நடந்த பொழுது அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொன்னவர் ஏன்னா திருமாவளவன் சொன்னார், அரசியலுக்கு வருவதற்கான ஒரு வாழ்த்து சொன்னார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணியில் நாங்கள் எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இடம் கொடுக்குறோம், கூட்டணிக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் திருமாவளவன் வரவேற்கவே செஞ்சார். ஏன்னா வந்து அவர் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, சாமானிய மக்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதெல்லாம் அவர் நீண்ட காலமாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கொள்கை முழக்கம் வருது. அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து விஜய் சொன்னதும் வந்து அவருக்கு வந்து விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாச்சு. அது அப்போ மறக்க முடியாது, அது உண்மையாக அது நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமான ஒரு ஜெல் இருக்குது, அதாவது 2 பேருமான ஒரு இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அன்றைய காலகட்டத்தில், அதாவது விஜய் மாநாடு வந்து அக்டோபர் நினைக்கிறேன், இந்த காலகட்டத்தில் தான் துவக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா விசிகாவும் தாவேகாவும் அவங்களுடைய 2ஆம் மட்ட கேடர் 3ஆம் மட்ட கேடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட முறையில் வந்து சந்தித்து பேசிக்கிறாங்க, சில சீக்ரெட் டீல்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வெளிப்படையாக வந்துட்டு இருந்துச்சு. அதோட முக்கியமான ஒரு டோன் யாருன்னா, அது யார் மூலமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா வந்து அன்றைக்கு வந்து விசிகாவில் வந்து துணை பொதுச் செயலாளராக இருந்தார். இப்போ வந்து தாவேக்காக்கு போயிட்டு அங்கே பொறுப்பை வச்சுட்ருக்காரு. அப்போ அவர் மூலமாக சில நடந்துட்டு இருந்துச்சு, அதாவது விசிகாவுக்கும் தாவேக்காவுக்குமான ஒரு இணைப்பு வந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னு அப்போ நடந்துருந்துச்சு. அதோடைய ஒரு வெளித்தோற்றமாக தான்
அம்பேத்கர் பற்றின புத்தக வெளியீட்டு விழாவை விகடன் குழுமம் ஏற்பாடு பண்ணும் பொழுது அதில் வந்து விஜயும் திருமாவளவனும் ஒரே நேரத்தில் மேடையை பகிர்ந்துக்கிற மாதிரியான சில நிகழ்ச்சி நேரில் வந்து அப்போவே திட்டமிடப்பட்டிருந்தது. ஸோ வந்து விஜயுடைய ரேடிக்கலான திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் திமுக பெரிய டிஸ்டர்பாக இருக்கும். அவர் அதை அங்கே போய் கலக்க முடியாது. மேடையில் ஜஸ்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் போய் கலக்க முடியாது. ஏன்னா அந்த மேடையில் என்னென்ன விஷயங்கள் வேணால் பேசலாம். திரும்ப அதுக்கு போகலை. அவர் போகாத காரணம் வந்து திமுக அவருக்கு சில அழுத்தங்கள்லாம் கொடுத்துச்சுன்னு சொல்லி வெளிப்படையாகவே விஜய் சொன்னார்லாம் பார்த்தோம். எதுக்கு இந்த நிகழ்ச்சி குறிப்பிட்றேன்னா, அன்னைக்கு திருமாவளவன் வந்து விஜய் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் அவருக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அதுக்கான சில தோற்றங்கள் வெளிப்படையாக தெரிஞ்சு. ஆனால் சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய அந்த பாலிடிக்ஸ், அவர் வந்து பாஜக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் அவர்கிட்ட வந்து அது பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப ஜீரோ அளவில் இருக்குது. பெரிய அளவில் அதாவது அந்த அந்த பாலிடிக்ஸ் அவர்கிட்ட இல்லைன்னு தான் பார்க்குறோம். முழுக்க திமுக தான் அட்டாக் பண்ணி பேசுகிறாரு. அந்த அரசியலும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. திமுக அட்டாக் பண்ணி பேசுகிற அரசியல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருவர் பேசுவார், அப்புறம் கிளம்பி போயிடுவார். திடீர்னு ஒருவர் பேசுவார், கிளம்பி போயிடுவார். டீப் சைலண்டாக இருக்குது அவரோட அரசியல். அவர் இப்போ வரை என்ன மாதிரியான அரசியல் செய்கிறாருன்னா, ஒரு என்ஜிஓத்தனமான அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. குழந்தைகளுக்கு வந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புக்ஸ் வழங்குறது, அவங்களுக்கு பரிசு வழங்குறதுங்கிற மாதிரியே ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் செய்யக்கூடிய ஒரு நான் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸை தான் ஒரு பொலிட்டிக்கல் கட்சி தலைவராக வந்து ஒரு பெரிய ஒரு அந்த ஈவெண்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா நிறைய பேசியிருக்காரு. நீட் பத்திலாம் பேசியிருந்தாரு. இப்போ அதெல்லாம் நீட் பத்தி வந்து பேசினா அவர் வந்து நீட் மட்டும் தான் உலகமா அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாத கருத்துக்கள் சொல்லி அது பாஜக சார்பான கருத்துக்கெல்லாம் பேசி அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா பாஜக ஆதரிக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி முதற்கொண்டு வந்து விஜய் பேசுன சரிதான் சொல்லி அவருக்கு ஆதரவு வந்து நின்னாங்க. அது அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியாக போய் நின்றுச்சு. ஆனால் அவரோட பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஆக்டிவான ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி அவர் அந்த பிம்பத்தை அவர் காட்டல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து ஒரு நடிகர் சங்க தலைவராக தான் இருக்கிறதாரு, ஒரு கட்சியினுடைய தலைவராக அப்படிங்கிற மாதிரி அந்த தோற்றம் இல்லை. இன்னும் ரசிகர்களுக்கான தலைவர் அப்படின்னு தான் இருக்கிறதாரு. ஒரு தொண்டர்கள், ஒரு அரசியல்படுத்தப்பட்ட ஒரு ஒரு குழு, அந்த குழுக்கு தலைவர் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இப்போவும் இல்லை. ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது அவர் பாலிடிக்ஸ். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர் பாலிடிக்ஸ் செய்கிறதே வந்து ஒரு லேக் இருக்குது அவர்கிட்ட. அப்படியே அவர் பாலிடிக்ஸ் செஞ்சாலும் அது திமுக எதிர்ப்பான அரசியல் தான் அதிகமாக இருக்குது தவிர பாஜக எதிர்க்கக்கூடிய அரசியல் எங்கே செய்கிறார் அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி தான் அவரோட பாலிடிக்ஸ் இருக்குது. அதனால் வெளிப்படையாக இந்த முறை என்ன பண்ணியிருக்காரு, திருமாவளவன் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய அந்த திருச்சியில் நடத்தின மத நல்லிணக்க மாநாட்டில் அவர் என்ன சொன்னார்னா, சிலர் வந்து பாஜகவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நடிகர்கள் போர்வையெல்லாம் வராங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி காட்டமாக பாஜகவுக்கும் விஜய்க்கும் லிங்க்கை வந்து அவர் வெளிப்படையாக போட்டு உடைச்ச ஒரு நிகழ்வெல்லாம் அந்த மாநாட்டில் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்தளவுக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்து திருமாவட்ட சொல்கிறேன் வெளிப்படையாக. ஏன்னா அவரோட பாலிடிக்ஸ் ஆரம்பத்தில் வரும்பொழுது அவர்கிட்ட ரெண்டு கட்சியிலும் இவங்க போய் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருந்துச்சு. அவர் அதை தான் எதிர்பார்த்தாரு, விஜய் அதான் எதிர்பார்த்தாரு. அதுக்கேற்ற மாதிரி மேடை ஷேரிங்ஸ் விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு என்னன்னா அந்த திருமா தான் நீயும் பாஜக தான் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு 90% ஓப்பனாக அடிக்கல. அவர் விஜய் பாஜக பின்புலம் அப்படிங்கிற சொல்லாமல் இன்டெரக்டாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார். அவர் இது இப்படி தான் போயிட்டு இருக்கு இந்த பாலிடிக்ஸ் அப்படின்ற சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேரை விஜய் வந்து திருமாவட்ட வாங்கியிருக்கிறார். ஏன்னா வந்து திரும்ப வந்து ஒரு பண்பட்ட ஒரு அரசியல்வாதி. அந்த பண்பட்ட ஒரு அரசியல்வாதி கிட்ட இருந்து விஜயோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஒரு வாழ்த்துக்கள் பெறுவதுங்கிறது விஜய்க்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ். அப்படி அந்த வாழ்த்துக்கள்லாம் பெற்ற விஜய் தான் இன்னைக்கு வந்து இப்படி அவர் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்தே அந்நியப்பட்டு போகிற மாதிரியான அரசியல் ஆகிட்டு போச்சு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, திருமாவளவனுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறது மட்டும் கிடையாது, நாளைக்கு விஜயோட கூட்டணிக்கு போகிறது கூட ஒரு வாய்ப்பு இல்லைன்றதுக்காக எவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் நான். அந்த ஆப்ஷனும் இருக்கிறது 3 ஆப்ஷன் வச்சுங்க. இதை விட்டால் திருமாவளவன், இதை விட்டால் சீமானுங்கிறது 4 ஆப்ஷன் தான். இதுதான் 4 முனை போட்டி. 5வது முனை போட்டி என்னன்றது இது வரைக்கும் தெரியல. 4 முனை போட்டி கிளியராக இருக்குது. 4 முனையில் திமுக அணியில் அவர் இருக்கார், அதிமுக அணியில் பாஜக இருக்குது, போக முடியாது. சரியா? ரெண்டாவது விஜய் வந்து அவரோட அரசியலே பாஜகவோட அரசியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி முடிச்சார். அப்போ அங்கேயும் போக முடியாது, திரும்ப சீமான் கூட பயணிக்க முடியாது. ஸோ வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் அவருக்கு இப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவர் திமுக கூட்டணிகளை மட்டும் தான் பயணிக்க முடியுமே தவிர வேறு ஆப்ஷன் இல்லாத மாதிரி தான் இருக்குது அவரோட பாலிடிக்ஸ். இதெல்லாம் ஒரு விஷயங்களும் இவ்வளோ விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தினமலர் தேவையில்லாமல் 3 பேர் மீட் பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய இது மாறப்போகுது, தமிழக அரசியலை திருப்பி போட போகிறாங்க, திமுக கூட்டணி உடைய போகுது, அது போகுது இது போகுதுன்னு சொல்லி போட்டு தமிழக அரசியல் அது என்ன, அது படிங்கிறது அது என்ன, அது எப்படி போட்டுருந்தான் படிங்க. அதாவது தமிழக அரசியலில் இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பேசு பொருளாக மாறி இருக்குங்கிறது எனக்கு தெரியாத சொன்ன மாதிரி ஒரு பேசு பொருள் இப்படி ஒரு செய்தி போட்டதுனால தான் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லாட்டி நிச்சயமாக வந்து இப்படி ஒரு செய்தி நடந்ததாவோ, அப்படி ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்ததாவோ, அங்கே 3 பேர் வந்தாங்களோ போனாங்களோன்ற எந்த விதமான செய்தி அங்கே எதுவுமே இருந்திருக்காது. இவன் போடாமல் போனால் அதை பற்றி டிஸ்கஷன் கூட கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு ஊடகத்தை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலை இந்த இடத்துல இருக்கு. எந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லாத ஒரு நியூஸ் இவங்க சென்சேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து தினமலர் வந்து வெளிப்படையாக நம்ம அதை
இது வந்து ஒரு பத்திரிக்கையாக பார்த்தா பத்திரிக்கைக்கு இது முக்கியமான செய்தியே கிடையாது, ஆனால் போட்டிருக்கான். ஆனால் தினமலர் ஏன் செய்யணும் அப்படின்னா, தினமலருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது, அவனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் அபிலாஷைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அவன் வந்து ஒரு வலதுசாரி பத்திரிகை. ஸோ வந்து அதனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான அவங்க வலதுசாரி அப்படின்னும்போது அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து அவங்க என்டிஏ அலைன்ஸ் தான், அதாவது பாஜக அதிமுக இந்த அலைன்ஸ் தான் அவங்க ஆதரிச்சாகணும், அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. சரியா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணி உடைச்சாகணும். திமுக கூட்டணி ரொம்ப வலுப்பெற்ற கூட்டணியாக இருக்குது. இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்தையும் கிள்ளி போட்டே இருப்பாங்க. அதாவது அந்த திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சின்ன பேச்சு, ஒரு சின்ன பிசுறு, ஏதாவது திமுக தலைமை நோக்கி அறுவடை நோக்கி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் எங்கேயே கிளம்பிச்சுன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சண்முகம் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார், அல்லது வந்து சிபிஐ பேசவே மாட்டாங்க. சிபிஐ வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் தான். பட் சிபிஐயில் ஏதாவது முத்தரசன் ரொம்ப ரேராக ஒரு வார்த்தை விட்டாவோ, அல்லது இந்த மாதிரி திருமாவளவன் போன்ற ஒரு வார்த்தை விட்டாவோ, இந்த மாதிரி விட்டால் உடனே டக்குன்னு அதை வந்து அதுக்கு செய்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு லைம்லைட் கொடுத்து அதை ஃப்ரண்ட் பேஜ் இல்லை செகண்ட் பேஜ் முக்கியமான கவனிக்கப்படக்கூடிய ஆடியன்ஸ் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பேஜில் வந்து அதை செய்தியை கொண்டு வந்துடுவான். ஏன்னா வந்து அவனோட அரசியலுக்கு அது தேவை. ஏன்னா அந்த கூட்டணி வீழ்த்தணும், இங்கே வந்து இந்த என்டிஏ அலைன்ஸை பாஜகவை தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை அவன் தேடி எதுவுமே இல்லாட்டியும் செய்தியாக தான் செய்வோம். பட் வந்து நம்ம படிக்கிற நமக்கு தான் வந்து அதை பற்றின ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். ரீசெண்டாக திருச்சியில் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேரணி நடத்தினார், அதாவது மத சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற தலைப்பில். ஸோ அங்கே சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து இந்துக்களுக்கான நாடாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மோசமான ஒரு என்ன சொல்கிறது, அருவருக்கத்தக்க ஒரு அபாயகரமான ஒரு பேச்சை வந்து கிருஷ்ணசாமி பேசியிருக்காருன்னு பார்க்குறேன். கிருஷ்ணசாமி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு புதிய தமிழகம் கட்சியின் தலைவர். அவர் வெளிப்படையாக தான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்லிட்டார். அவர் வந்து ஒரு பாண்டேயோடைய நிகழ்ச்சி நினைக்கிறேன், ரங்கராஜ பாண்டேயோட நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஒரு மேடையில் பேசும்பொழுது நான் ஒரு ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டார். ஸோ வந்து அவர் அந்த தன்மையை தான் அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறதான் பார்க்குறேன். அதோடைய ஆர்எஸ்எஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏன்னா இந்தியாவை வந்து அகண்ட பாரதம், இது இந்து ராஷ்டிரம் அப்படின்னு அறிவிக்கிறது அவங்களுடைய நீண்டகால கொள்கை. ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியராக அவர் அதை பேசுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தவிர அவர் வேறு மாதிரி ஒரு சமூக நீதி, ஏன்னா தேவேந்திர குல வல்லார்கள் பல்லர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தேவேந்திர வல்லார்களுடைய அந்த மக்களுடைய ஒரு நாயகன் அவர். அந்த மக்களுடைய குறிப்பிட்ட தலைவன். ஒரு காலகட்டத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட 17 பேர் ஒரே நேரத்தில் தாமிரபரணி நாட்டில் கொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் பொழுது அந்த போராட்டத்தின் வாயிலாக அந்த போராட்டத்தை லீட் பண்ண தலைவராக வந்து கிருஷ்ணசாமி வந்து தமிழ்நாடு முழுவதும் அறியப்படக்கூடிய பிரபலமாக மாறினார். தமிழ்நாட்டு அரசியலையும் அவருக்கு ஒரு சின்ன ஒரு வேல்யூ இருந்துச்சு. அவர் எங்கே போகிறாரு, எந்த சவுத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த அலைன்ஸுக்கு போகிறாரு அதை வச்சு ஒரு சின்ன ஒரு ஃபேக்டராக இருந்தார். பட் வந்து இப்போ அவரோட அரசியல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வலதுசாரி அரசியலில் ஒரு ஆர்எஸ்எஸ் அரசியலில் போய் நீர்த்து போய் அந்த அரசியல் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப குறைஞ்சபட்சம் ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்கக்கூடிய ரொம்ப அவரோட வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சு. இப்போ அப்படி தான் இருக்கார். அவர் பேசுகிற விஷயம் ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயமா இருக்குது. அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிகளை வந்து ஒவ்வொரு ஜாதியுமே வந்து ஒரு தேசிய இனம்னு சொல்கிறார். இனம் ஜாதி வேறு இனம் வேறு, தெளிவாக அதை புரிஞ்சுக்கணும். அவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஜாதி இனமாக மாற்றுற ஒரு பேட்டன் யாரோடது அப்படின்னா அது வந்து வலதுசாரிகளோட பேட்டன். அவர் அதை திரும்ப அதை பேசுகிறார். 99% உலகில் எல்லாருமே வந்து எல்லா இனங்களுமே மொழியின் அடிப்படையில் தான் இருக்கும். அந்த மொழி பேசக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்குன்னு ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பில் அவங்களுக்குன்னு உண்டான ஒரு பொருளாதார முறை, பிறகு அந்த மக்களுக்கு ஒரு ஒத்த சிந்தனை, தேசிய உணர்வு இருக்கும், ஒரு உளவியல் சிந்தனை இருக்கும். நம்மெல்லாம் வந்து ஒரு தாய் பிள்ளைகள், நம்மெல்லாம் வந்து ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு சிந்தனை இருக்கும். இது அமையப்பெற்றது மட்டும்தான் வந்து ஒரு தேசிய இனம். இதுதான் வந்து அதுக்கான ப்ராப்பர் டெஃபினேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இவர் வந்து என்ன சொன்னால், ஜாதி இனமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பேச்சாக நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து இவர் பேசுகிறாரு. தினமலர் பத்திரிகையும் வந்து ஒரு சில நாட்கள் முன்னாடி ஒரு வேலையை செஞ்சான். அவன் என்ன பண்ண அப்படின்னா, இப்போ ராஜ்யசபாவுடைய எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டோட 6 ராஜ்யசபா எம்பிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதில் அந்த பர்டிகுலர் எம்பிக்கள் அவங்க எந்த சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெயர் இன்னார், வயது இன்னது, ஊர் இன்னது அப்படின்ட்டு இருக்கும். சாதின்ற இடத்துல இனம், இந்த இனம், அதாவது வன்னியர்ன்றதா வச்சுக்க, இனம் வன்னியர் அப்படின்னு இருக்கும். வன்னியர்ங்கிறது சாதி, அது எப்படி இனம் ஆகும்? இது வந்து ஒரு வன்மமான ஒரு டெக்ஸ்ட் கையாளுறது, அதுவும் ஒரு மோசமான டெக்ஸ்ட். இனம் வேறு சாதி வேறு அப்படிங்கிறத பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. இவன் வந்து திரும்ப வந்து அந்த வலதுசாரி சிந்தனையுடைய ஒரு டெண்டன்சியை தான் வந்து அவர் வந்து வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப ஒதுக்கி தள்ள வேண்டிய ஒரு கருத்தாக இருக்குது. அந்த கருத்தை பேசக்கூடிய அவரையும் நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சீரியஸான, ஏன்னா ஒரு பக்கம் திருமாவளவன் வந்து மத நல்லிணக்க மாநாடு நடத்தி இந்திய மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறாங்க. இந்திய மதச்சார்பற்ற நாடுங்கிறது வாய்வெளியை சொல்ல, கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் அதுதான் இருக்குது. ஸோ வந்து அதை எதிர்த்து பாஜகவும் வலதுசாரிகளும் ஆர்எஸ்எஸும்
பல நேரங்களில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க. பட் அந்த வழக்கு வந்து ஃபெயிலியர் அடையுதுங்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த வார்த்தை அவங்க கண்ணை உறுத்திட்டே இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அதை தான் வந்து இங்கே மதசார்பற்ற கட்சியை சேர்ந்தவங்க, மதசார்பற்ற அரசியல் செய்யக்கூடியவங்க அதை தான் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அரசியலும் சட்டத்தில் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய நாடு இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பாஜக வந்து டெக்ஸ்ட் என்ன வேணா இருக்கட்டும், இது நாங்கள் வேறு மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து கிருஷ்ண சாமி போன்றவங்களாம் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு வருந்தத்தக்க வேண்டிய செய்தி. பாஜக எங்கே வெற்றி பெறாங்க அப்படின்னா, பெரும்பான்மை மக்கள் வாக்களிக்கக்கூடிய கட்சி பாஜக இருந்தாலும், ஆனால் அவங்களுடைய முழு திருப்தியும் அவங்களோட முழு எண்ணமும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி சமூகத்தினுடைய ஒரு மைனாரிட்டி சாதி சமூகத்தினுடைய ஒரு எதிர்கால நலனுக்காக தான் அவங்களோட பாலிடிக்ஸ் ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கும். கிருஷ்ணசாமி போன்ற நபர்கள் பேசக்கூடிய பேச்சிலேருந்து அவங்க யார், அவங்கள நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களோட சொல் மூலமாக தான் அவங்கள மதிப்பிட முடியும். அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான் அது இருக்குது. எனவே டோட்டலாக வந்து தினமலர் பத்திரிகை இன்றைக்கி வெளியிட்டிருக்க அந்த செய்தியினுடைய பின்புலம் வந்து இன்றைக்கி இதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்த்ததுக்காக தான் இந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஊடகத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றியும் RSSின் பின்குரலாக ஒலிக்கக்கூடிய சில கருத்துக்கள் பற்றியும் மக்களுக்கு புரியும் கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.